இன்னைக்கு வீடியோல dancing text using HTML and CSS அப்படின்ற ப்ரோக்ராம் பார்ப்போம். இனிஷியலா டைட்டில் வந்துட்டு dancing HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மெட்டா டாக்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட பாடி பார்ட் ஆஃப் த டேக்ல பார்க்க போறோம். பாடி பார்ட் ஆஃப் த டேக்ல ஒரு 7 ஸ்பான் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன். அதுல தான் ஒவ்வொரு டெக்ஸ்டா வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். H1 குள்ள 7 ஸ்பான் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்பானுக்குள்ளேயும் ஒவ்வொரு லெட்டரை நான் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் D A N C I N G இதுதான் என்னோட லெட்டர்ஸ். நீங்க எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க டான்சிங் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டையே மூவ்மெண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக டான்சிங் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட பாடி பார்ட் ஆஃப் த கோட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஸ்டைல் டேக் வந்து ஆட் பண்ண போறோம். நம்மளோட ஸ்டைல் டேக் வந்து இன்டர்னல் CSS வந்து யூஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாடி பார்ட் ஆஃப் த டேக்கு தான் ஸ்டைலிங் ஆட் பண்ண போறோம். இனிஷியலா டிஸ்பிளே வந்து என்ன அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு செட் பண்ண போறேன். அப்பதான் எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகணும்ன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் என்னோட டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல வரணும் அப்படின்றதுக்காக ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த பாடி பார்ட்டுக்கு நான் கொடுக்குற ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர்ல இருந்தாலும் என்னோட டெக்ஸ்ட் விசிபிளா இருக்குன்றதுக்காக நான் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு சொல்லி செட் பண்ணிட்டு மார்ஜின் வந்து 0 செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது நம்ம எனி ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட H1 டேக்கு ஸ்டைலிங் ஆட் பண்ண போறோம். H1 டேகோட டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த H1க்கு கலர் வந்து ஆட் பண்ண போறோம். கலர் வந்து பாத்தீங்கன்னா சயான் அப்படி இல்லைன்னா அக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலை விட அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக லெட்டர் ஸ்பேசிங் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து 5 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த H1ல இருக்கிற ஸ்பேனுக்கு ஸ்டைலிங் ஆட் பண்ண போறோம். ஸோ அதோட டிஸ்பிளே வந்துட்டு இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்லைன் பிளாக் அப்படின்னா எனக்கு சேம் லைன்ல வரும் பட் வித் ஸ்பேசிங்கோட வரும்ன்றதுக்காக டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தான் நம்மள முக்கியமான ப்ராப்பர்ட்டி அனிமேஷன். இதுக்கு நான் கொடுக்குற நேம் வந்து டான்ஸ். இது எனி நேம் நீங்க கொடுத்துக்கலாம். 0.7 செகண்ட்ஸ் வந்து இந்த டியூரேஷன் வந்து எனக்கு நடந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் அப்படிங்கும் போது அந்த டான்சிங் வந்து இன்ஃபைனைட்டா எனக்கு நடந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக இன்ஃபைனைட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் H1 அப்படின்ற டேக்ல ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதுல எனக்கு 7 சைல்டு இருக்கு இல்லையா, 7 ஸ்பேன் இருக்கு. அதுல nth சைல்டு செகண்ட் சைல்டு. இந்த செகண்ட் சைல்டுக்கு தான் நான் என்ன கொடுக்க போறேன்னா அனிமேஷனை டிலே பண்ண போறேன். அந்த டெக்ஸ்டோட மூவ்மெண்ட்டை லிட்டில் பிட் டிலே பண்றதுக்காக 0.1 செகண்ட்ஸ் வந்து அனிமேட் டிலே பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு H1ல ஸ்பேன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதோட nth சைல்டு அதை ரிப்பீட் பண்ண போறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செகண்ட் சைல்டு பண்ணேன், நெக்ஸ்ட் தேர்ட் சைல்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். இதே மாதிரி ஒவ்வொரு சைல்டா நான் என்ன பண்றேன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். தேர்ட் சைல்டு அப்படிங்கும் போது அதுக்கு நான் 0.2 செகண்ட்ஸ் அப்படின்ற டிலே கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் சைல்டுக்கு 0.3 செகண்ட்ஸ் டிலே கொடுக்குறேன். ஃபிஃப்த் சைல்டுக்கு வந்து 0.4 செகண்ட்ஸ், அடுத்து சிக்ஸ்த் சைல்டு, அடுத்து செவன்த் சைல்டு. இதே மாதிரி நீங்க அனிமேஷன் டிலேயை 0.1 செகண்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எனக்கு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுறது எனக்கு ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாதான் அனிமேஷனே நடக்கும். ஸோ டான்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டுக்கு தான் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த 0%லையும் 100%லையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னது, அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்காக நான் டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்தனால ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். 0%லையும் 100% டிரான்ஸ்லேட் ஒய் நான் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 50%ல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஒய்யை வந்துட்டு -20 பிக்சல்னு கொடுக்குறேன். நீங்க மைனஸும் கொடுத்துக்கலாம் பிளஸும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் லிட்டில் பிட் மூவ் ஆனா போதும்ன்றதுனால -20 பிக்சல் மட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் கோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட் பாடி பார்ட் ஆஃப் ஆட் ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் அவுட்புட். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன்லி HTML and CSS யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி ஒரு அனிமேஷன் எஃபெக்டை வந்து நம்ம காமிச்சிருக்கோம்.